ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபையை பாராட்டுகிறார். அவருக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் ஏறெடுப்போம். ஏசாயா 29வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா தீர்க்கதரிசி அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவருடைய பெயரே அற்புதமானவர் என்று சொல்லி நாம சொல்லுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து அழைத்து முன்குறித்து ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். நம்ம கடந்து வந்த பாதைகள்லாம் அதிசயமான காரியங்களை ஆண்டு செய்திருக்கின்றார். நம்ம நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். ஆகவே ஜனங்களுக்குள்ளே அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்கிற அதிசயங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த அதிசயங்களை காண வேண்டும். அவர் உங்களை வழிநடத்துகிறதை பார்க்க வேண்டும். உங்களுடைய இயலாமல் இருக்கிற நிலைமையெல்லாம் ஆண்டவர் மாற்றி எல்லா விதத்தையும் செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்ம பார்க்க வேண்டும் அவர் செய்கிற அதிசயங்கள், அவர் செய்கிற அற்புதங்களை பார்க்க வேண்டும். வேதத்தில் எத்தனை காரியங்கள் நம்ம பார்க்கின்றோம். எத்தனை பேர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கின்றார், அதிசயங்களை செய்திருக்கின்றார். கிரகிக்க முடியாத அளவுக்கு ஆண்டு செய்திருக்கின்றார். குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையானவர்கள் பேசினார்கள், முடமானவர்கள் நடந்தார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமானாள், மரித்தவனை ஆண்டு உயிரோடு கூட எழுப்பினார். இதெல்லாம் பெரிய ஒரு அற்புதம், அதிசயம். காற்றையும் கடலையும் கர்த்தர் இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் செய்த ஒரு அதிசயங்களை பார்க்கின்றோம். உங்கள் வாழ்க்கையிலையும் அவ்விதமாக ஆண்டவர் செய்வாராக. உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாராக. மடிந்து போகிறோம் என்கிற ஒரு நிலைமை வந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டி அவர் அங்கே இருக்கிற சீசர்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் நம்மை மடிய விடமாட்டார். நம்மை ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் விடவே மாட்டார். ஆகவே அந்த நாட்களிலே சீசரோடு கூட இருந்து அற்புதங்களை அதிசயங்களையும் கண்டவர்கள் இந்த நாளில் நாமும் அவ்விதமான ஒரு அதிசயங்களை அற்புதங்களை காண ஆண்டு உங்களுக்கு கிருபை தருவாராக. மூன்றாவதாக சங்கீதம் 17:7. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அதிசயமான கிருபை. இந்த நாள் நம்ம உயிரோடு கூட இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. எத்தனை மக்களையும் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். எவ்விதமான சூழ்நிலைகள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். எவ்விதமாக அவர்களுடைய கடந்து வந்த பாதைகள்லாம் எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு பாதைகளாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அதிசயமான கிருபைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதிசயமான அற்புதமான கிருபைகளை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. முதலாவதாக, நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு அதிசயத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இரண்டாவதாக, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்கள் அந்த அதிசயங்களை காணுவதற்காக வாஞ்சியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தரின் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் பார்க்க முடியாக அவருக்கு எனக்கு கிருபை செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். மூன்றாவதாக, உங்களுடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணும் என்று சொன்னதை போல அந்த அதிசயமான கிருபைகளை நீங்கள் அனுபவியுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் வேண்டிய அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறீர். உம்முடைய அதிசயங்கள் அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். இந்த அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே, அதை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பேற்பட்ட அந்த அதிசயங்களை கிருபைகளை விளங்க பண்ணுவேன் என்று சொன்னீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு அன்பான சகோதர சகோதரிய வாழ்க்கையில் விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறட்டும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உமக்கே நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.